ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஃப்ரீக். டொமஸ்டிக் கிரிக்கெட்டான துலீப் ட்ராஃபி இப்போ நடக்க போகுதுங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 5 ஆரம்பித்து செப்டம்பர் 22 வரைக்கும் நடக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு ஃபார்மேட்டில் ஜோன் வைஸ் நடந்து வரும் காம்படிட்டிவான கிரிக்கெட் தான் நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட்டான துலீப் ட்ராஃபி. நம்ம ருத்துராஜ் கைக்வாட் இந்த ட்ராஃபியில் ஒரு டீமுக்கு கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 4-day டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் இருக்கும். மொத்தம் 4 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டீம் ஏ கேப்டன் சுப்மான் கில், டீம் பி கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன், டீம் சி கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட், டீம் டி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ரோஹித் சர்மா, விராட் கோலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் அவங்க மற்றும் பும்ரா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. இருக்கிறதுலையே டீம் ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். மயங்க் அகர்வால், கேஎல் ராகுல், சிவம் துபே, குல்தீப் யாதவ்னு ஸ்டார் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு கில் கேப்டன்சியில் வின் பண்ணலன்னா பிசிசிஐ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லலாம். டீம் பியில் நம்ம ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால் இருக்காங்க. டீம் சி கேப்டன் ருத்துராஜ், சாய் சுதர்ஷன், பட்டிதார், சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் வீக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் மீறி ருத்துராஜ் கைக்வாட் டீம் கேப்டன்சி நல்லா பண்ணி வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரும் கொஞ்சம் ரன்னு நல்லா அடித்தாருன்னா இந்தியா டீமில் வர சான்ஸ் நிறையா இருக்குது. டீம் டியில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், துஷார் டிஸ்பாண்டே, இஷான் கிஷான் ரொம்ப நாள் கழித்து கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்க்கு ஸ்குவாட் பிக் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டோர்னமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க பிசிசிஐ. இது போல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை.